எஜுகேஷன் கற்கொண்டுள்ள அனைத்து மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பப்ளிக் இல்லையா? பப்ளிக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியா டஃபா அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல எல்லாம் எல்லாமே டென்த்ல சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனே 1 மார்க் பார்த்துட்டு டென்த்னா கிராஃப்டாமெட்ரி பார்க்க சொல்லுவேன். முடிச்சுட்டு கம்பல்சரி பார்க்க சொல்லுவேன். உங்களுக்கு 1 மார்க் முடிச்சாலே கம்பல்சரி தான் நீங்க பார்க்கணும். 2 மார்க் என்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்க, அண்ட் தென் 3 மார்க்ல என்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்க, உங்களால் அட்டன் பண்ண முடியுமா, 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கம்பல்சரி அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றத நான் பார்க்க சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. அண்ட் தென் இதுல சொல்றதுதான் 5 மார்க்ல கம்பல்சரி இல்ல, சாரி 2 மார்க் 3 மார்க்ல தான் இருக்குது. ஸோ அதுல உங்களுக்கு ஈஸியா அட்டன் பண்ண முடியுதான்றத பார்க்கணும். 5 மார்க்ல 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அண்ட் தென் அதை பொறுமையா நீங்க நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், பொறுமையா பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு 1 வேர்டுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 20 1 வேர்டு இருக்கும்ல, அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் 20 1 வேர்டுக்கான குயிஸ் லிங்க், புக் பேக் குயிஸ் லிங்க் இருக்குல்ல, 2 மீது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டாப் 100 1 மார்க் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாப்டர் வைஸ் கொஸ்டின் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. மேபி இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4, இது கிரியேட்டிவ். செகண்ட் ஒன் கிரியேட்டிவ். ஓகேங்களா? தேர்ட் ஒன் ஆப்ஷன் டி. டி பாத்தீங்கன்னா இதுவும் கிரியேட்டிவ் தான். தேர்ட் ஒன்னும் கிரியேட்டிவ். ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். சிக்ஸ்த் ஒன் ஆப்ஷன் சி, ஐ மீன் தேர்ட். செவன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 8 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 25. இது பாத்தீங்கன்னா இதுவும் கிரியேட்டிவ். 9 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். 10 ஆப்ஷன் சி, இதுவும் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ். 11 டி, இதுவும் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ். ஓகேங்களா? 12 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 13 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 14 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 4, இதுவும் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ். 15 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், இது புக் பேக் தான். 16 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தேர்டு. ஓகேங்களா? இதுவும் புக் பேக் தான். 17 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட், இதுவும் புக் பேக் தான். 18 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இதுவும் புக் பேக் தான். 19 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இது பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ். 20 பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது புக் பேக். ஓகே, 1 மார்க் எல்லாம் பாருங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா 30 கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர் வரல பாருங்க, எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க 2 மார்க் அப்படின்னு. ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணக்கூடாது நீங்க. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து கேட்ட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால நீங்க ஒமிட் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12th பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு நம்ம போட்ட கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்களும் அதை ஒமிட் பண்ணாம பாத்துட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து ஒமிட் பண்ணாம இந்த கொஸ்டின் பேப்பரை படிங்க. அந்த நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க படிக்கவே இல்லைனா கூட ஓகே, டோன்ட் வரி. இது அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஸ்டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. கொஸ்டின் பேப்பர் படிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 100 மார்க் 100 கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த 100 கொஸ்டினையும் படிங்க. முடிங்க. உங்களுக்கு நான் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அதுவும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை படிங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 12th பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் 11th மேக்ஸ் ஈஸியா தான் இருக்கும், ரிப்பீட்டட் தான் வரும். ஆனா நீங்க எஃபோர்ட் போட்டு படிக்கணும், அதுதான் முக்கியம். படிக்காம டஃப் சார் அப்படின்னு சொன்னா அது எந்த விதமான இதுவும் பிரயோஜனமும் கிடையாது. எஃபோர்ட் போடணும், போடுங்க, நல்ல மார்க் ஸ்கோர். இதுதான் பார்ட் 4. பார்ட் 4ல பாத்தீங்கன்னா எத்தனை 5 மார்க் கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. மறக்காம அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் கொஸ்டின் ஈஸியா டஃப்னு கேட்டிருக்கிறேன், அது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 1 மார்க் எல்லாம் கிரியேட்டிவ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்றது சொல்லுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஃபெயிலு, இன்னும் நான் பாஸ் ஆகணும்
நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத அதுவும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ரீச் ஆகுது, வீடியோ எந்த அளவுக்கு நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, 44 AB பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 45. ஓகேவா? ஓகே, அண்ட் தென் 46. 46 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இன்டகரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கீழே கொடுத்து பாருங்க. அண்ட் தென் 47. ஓகேவா? ஓகே, ஓகேப்பா, இஸ்டானப் முடிஞ்சாச்சு. ஸோ இது உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ பெஸ்ட்டாக ஸ்டடி பண்ணுங்க, எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடுங்க. ஓகேங்களா? 2 குரூப்புக்குமே லாஸ்ட் எக்ஸாம் தான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்புக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலை மறக்காம ஜாயின் பண்ணுங்க. நம்ம கண்டென்ட்ஸ் போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி, ஸ்டடி பிளானாக இருந்தாலும் சரி, எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, ஓகேப்பா. அண்ட் தென் 11th மேக்ஸுக்கு ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியாச்சு, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா?